மியான்மரில் 2021 ஆட்சியை கவிழ்த்து இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் 4 வருட இராணுவ ஆட்சிக்கு பிறகு மியான்மரில் ஜனநாயக முறையில் பொது தேர்தல் நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மியான்மரின் இராணுவ தலைவர் ஜெனரல் மின் ஆங் அடுத்த 10 மாதங்களுக்குள் பொது தேர்தல்களை நடத்துவதாக அறிவித்துள்ளார் என மியான்மர் அரச ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மியான்மரின் இராணுவ அரசுக்கு ஆதரவாக இருக்கும் நாடான பெலாருஸ் நாட்டிற்கு அரசமுறை பயணமாக சென்றுள்ள மின் ஆங் அங்கு இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அல்லது 2026 ஜனவரி மாதத்திற்குள் தேர்தல்கள் நடத்தப்படும் என கூறியுள்ளார். மேலும் இந்த தேர்தலில் போட்டியிட ஏற்கனவே மியான்மரின் 53 அரசியல் கட்சிகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக ஆதரவு போராளிகளும் தன்னாட்சி கோரும் சில இனக்குழுக்களைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்களும் மியான்மர் இராணுவத்திற்கு எதிராக ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. கடந்த 2021 ஆண்டு ஆங் சான் சூகியின் ஆட்சியை கவிழ்த்து இராணுவ அரசு அமைக்கப்பட்டதற்கு எதிராக அந்நாட்டு மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் அறிவிப்பு இராணுவ அரசின் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள மேற்கொள்ளப்படும் முயற்சி என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.